ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்தம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது சப்தம் படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த சப்தம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹாரர் மூவி அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஹாரர் மூவி வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படமும் நல்லா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நைட் நேரத்தில் பார்க்காதீங்க, ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஓகே, படத்தோட ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் வந்து லட்சுமி மேனன் இவங்க ரொம்ப நாள் கழித்து திருப்பி வந்திருக்காங்க. அவங்க ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு கனவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த கனவுல அங்கே ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி காலேஜில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து இதனால் காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவிகளோட பேசுகிறவங்க கான்டாக்ட் பண்ணுறவங்கள ஒருத்தரை கூட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசித்து முடிவு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மும்பையில் வந்து ஆதி, அவர் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு சின்ன குழந்தையோட ஆவியோட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபேமிலியில் வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுது ஆவியாக இருக்கிறதுனால. அதனால் அந்த ஆவியோட அவர் பேசுறதுக்கு முதல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எதனால் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து கோபத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. எதனால் அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஒரு ஆசையாக ஒரு டாய் ஒன்று வச்சுருக்கும். அந்த டாயை வந்து அந்த வீட்டில் இருக்க அவங்க அப்பா அம்மா வந்து வெளியில் தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது வந்து ரொம்ப கோபத்தோடு இருக்குது அப்படின்றத அவர் வந்து அந்த குழந்தையோட ஆவிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை உங்களை வந்து ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். ஸோ அங்கேருந்து அந்த கேஸ் முடிச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்புவார். அது இங்கே கட் பண்ணால் அடுத்து அவர் போகும்போது வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா, அங்கேருந்து நேராக மூணார் வராரு. அதாவது எங்கன்னா இந்த காலேஜ், அது ஒரு மெடிக்கல் காலேஜ். அந்த மெடிக்கல் காலேஜுக்கு தான் அவர் வர்றாரு. அங்கே வர்ற இடத்துல தான் இந்த ஏற்கனவே இங்கே 2 சூசைட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்த பார்க்க வராரு. அங்கே அந்த காலேஜுக்குள்ளே வர்றாங்க. அங்கே அந்த காலேஜில் இருக்கிற டீன் கிட்ட பேசுகிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறப்ப ஏற்கனவே 2 சூசைட் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த கேஸை இது பண்ணி எனக்கு 10 நாளில் வந்து இதோட ரிசல்ட் வந்து நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ளஸ்ஸான ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு காரில் போகும்போது வேறு யார்கிட்டையும் இதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுகிறாங்க. ஓகே, இந்த நேரத்தில் ஆதி வந்து அங்கே கேரக்டர் அவங்க உள்ள வரப்போ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ்லி அவர் இருக்கார். அங்கே அவர் ஒரு பியூன் மாதிரி அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அவங்க அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து நல்லா தான் இருந்தாப்புல, ஆனால் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதி அங்கே அவர் டேபிளில் ஒரு சிம்பிள் மட்டும் பார்க்குறாரு. அதை வந்து நடுவில் கொஞ்ச நாள் வந்து ஒரு மைண்ட் ரிப்ரெஷனில் வந்து இருந்தாப்புல அப்படின்றாங்க. ஸோ அதே நேரத்தில் அங்கே வந்து லட்சுமி மேனன் அந்த காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருப்பாங்க. அவங்க 2 நாள் லீவ் போட்டிருப்பாங்க. ஸோ ஏன் நீங்கள் அந்த சமயத்தில் எங்கே போனீங்கன்னா, நான் தீசஸ்க்காக வெளியில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நடுவில் இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏற்கனவே அந்த நடந்த 2 சூசைட் கேஸோட கேஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க எப்படி கிடந்தாங்க, அவங்க எதனால் இறந்தாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு கிங்ஸ்லியோட போவார். கிங்ஸ்லியை வந்து கூட்டு போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் அந்த சூசைட் பண்ணி இறந்த பசங்களோட பாடியை வந்து அவங்க செக் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அங்கே பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும். அதாவது வந்து வாய் கோணிக்கிட்டு கையெல்லாம் திருகி போய் இருக்கும். ஸோ இது எதனால் ஆச்சுன்னு சொல்லி அவர் செக் பண்ணுவார். அதே நேரத்தில் அந்த இறந்த 2 பேர் கையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேட்டூ வந்து பார்த்துருப்பார். அது எங்கே இருந்துச்சுன்னா ஏற்கனவே அந்த பிள்ளை டேபிளில் இருந்துச்சுல, அதே மாதிரி அவங்களோட கையிலையும் வந்து அந்த டேட்டூ இருக்கும். அது வந்து அவர் வந்து ஆதி இங்கே வந்து அதை வாட்ச் பண்ணியிருப்பார். சேம் டைம்ஸ் லட்சுமி மேனன் இங்கே குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் பக்கத்தில் யாரோ அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க உணர்வாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த காலேஜுக்கு வந்து அவர் கிளாஸ் ரூமில் அந்த மாதிரி எதுவும் இருக்கா, அதாவது ஆவி எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. பட் அந்த ஆஃபீஸில் அந்த காலேஜ்லேயும் அவங்க கிளாஸ் ரூம்ஸ்லேயும் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ரைட், ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஒவ்வொரு செக்ஷனாக ஒவ்வொரு ஏரியாவாக போய் அவர் செக் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை கேண்டீன்ஸில் எல்லா ஏரியாலையும் போய் செக் பண்ணுவாங்க. பட் அவருக்கு வந்து எந்த ஒரு க்ளூவும் கிடையாது. சரி ரைட், ஓகே அடுத்தடுத்து போவோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. பட் அங்கேயுமே அவருக்கு வந்து எந்த க்ளூவும் கிடைக்காது. எல்லாமே வந்து அந்த பையன் அந்த சிம்பிள்ஸ் மட்டும்தான் அவருக்கு ஐடியா இருக்கும். பட் எதனால் ஏன் டெத் ஆனாங்க அப்படின்ற எதுவுமே ரீசன் இருக்காது. ஆனால் இறந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காதில் வந்து ரத்தம் வந்திருக்கும். ஸோ எதனால் இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பார். அவருக்கு எந்த க்ளூவும் கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு இதாக ஸ்டாஃப் ரூம்லேருந்து பாத்ரூம்லேருந்து ஹாஸ்டல்லேருந்து எல்லாமே போவாங்க. இதுக்கு இடையில் ஒவ்வொரு நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சர்ச் பெல் அடிக்கிற மாதிரி கேட்கும். ஸோ ஓகே அது என்னன்னு கேட்டால் அதுவும் தெரியாது. லாஸ்ட்டாக வந்து லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போவாங்க. அந்த ஹாஸ்டலில் போயிட்டு கிங்ஸ்லியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா வாட்ச் பண்ண சொல்லிவிட்டு அவரே போயிடுவார்.
அட் த சேம் டைம் அங்கே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார் கிங்ஸ்லி. எதுவும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சால் கூப்பிடுங்க அப்படின்பாங்க. இவர் வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக, அதாவது ஹாஸ்டலில் ஒவ்வொரு ஃப்ளோராக ஒவ்வொரு ரூமாக போவாங்க. அப்போ அந்த பொண்ணோட ரூமில் ஒரு காது குத்துற மெடிசன் ஒன்று கண்டுபிடிப்பார், வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அப்படியே ஒவ்வொரு ரூமாக பார்க்கும்போது திடீர்னு அவருக்கு பின்னால் ஒரு பேய் நிற்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தா திடீர்னு அந்த பேய் வந்து அவர் மிரட்ட வரும். ஆனால் அது ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல்லே பேய் கிடையாது, அந்த ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஸோ கடைசியில் அதை வந்து அவர் கண்டுபிடிச்சிருவார். அதை கூட்டிகிட்டு போய் லட்சுமி மேனன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பொய்யான ஆள், எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நீ இப்படி தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க, என்னை டீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு போவார். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் லட்சுமி மேனன் ரூமுக்குள்ளே இருந்து மட்டும்தான் அந்த வைப்ரேட் வந்து அவருக்கு தெரியும். அதாவது லட்சுமி மேனன் ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிப்பார். பட் அதை வந்து அவங்ககிட்ட சொல்ல போகும்போது அவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக வந்து அவர் தேடி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு க்ளூவும் அதுக்கப்புறம் அவருக்கு எங்கேயுமே கிடைக்காது. அட் த சேம் டைம் அவர் வெளியில் போனதுக்கப்புறம் அவரோட ரூமில் வந்து லட்சுமி மேனனோட ஒவ்வொரு விரலாக வந்து யாரோ வந்து அப்படியே தூக்கி பார்க்குற மாதிரி, அதாவது நீட்டுற மாதிரி அவங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க. பட் தெரியாது. அட் த சேம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃபோனை வந்து வாங்கி அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அவங்க ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அதில் மொத்தம் 3 பேர் தான் இருப்பாங்க. பட் அதில் 4 சிம்பிள் காட்டும். அந்த 3 பேர்த்தில் 2 பேர் இறந்துருப்பாங்க, ஒருத்தவங்க மட்டும், ஒரு பொண்ணு மட்டும் உயிரோடு இருந்திருக்கும். ஸோ அதை அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இவங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணை தேடி போவாங்க. அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா அந்த பொண்ணு வெளியில் எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாங்க. அந்த பொண்ணோட லவ்வர்ஸுக்கு எல்லாத்தையும் தேடி போகும்போது லட்சுமி மேனன் சேம் அதே மாதிரி சிம்பிளாக ஒரு நாள் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறத அவர் பார்ப்பார். இதுக்கிடையில் அந்த காணாமல் போன பொண்ணு வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது வந்து காதில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்காக பார்க்குறதுக்கு போயிருப்பாங்க. அந்த க்ளூ அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அவர் அங்கே இருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துகிட்டு போய் அந்த டாக்டரை போய் பார்க்கும்போது எனக்கு காதில் ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது, ஆனால் காதில் எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் செக் பண்ணி பார்ப்பாங்க. பட் அவருக்கும் வந்து சேம் அதே மாதிரி ஐ ட்ராப்ஸை தான் அவர் வந்து, அந்த இயர் ட்ராப்ஸை தான் அவர் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கட்டங்கள்லையும் போய்கிட்டு இருக்கிறப்ப வந்து இது எதனால் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அவங்களும் வந்து மூவ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் இதை வந்து அவர் வந்து டீன்கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. இவர் வவ்வாலை பற்றின சத்தம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வவ்வாலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க டீச்சர்ஸாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஆனால் இது எதனால் கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் வந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு ரீசனும் வந்து அவங்களுக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அவர் இதை பற்றி கிங்ஸ்லிட்ட அவர் பேசிக்கிட்டு இருப்பார். இதனால் ஒரு க்ளூவும் கிடைக்கல, பட் கேஸ் மட்டும் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் லட்சுமி மேனன் இவங்க கால் பண்ணுவாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு எனக்கு வந்து தீசஸனை வந்து நான் வந்து சப்மிட் பண்ண போகிறேன், அதனால் உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லி கேட்கலான்னு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கி ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்க, ஏன் எதனால் வந்து நான் உங்கள் ரூமை செக் பண்ண சொல்லும்போது வேணான்னு சொல்லி சொன்னீங்க, செல்லை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, இல்லை நான் போக சொல்லிட்டு நான் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பையும் வந்து ஒருவேளை மொபைலோட ரேடியேட்டர்னால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த லிங்க் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணார். ஆனால் அது இருந்திருக்காது. ஸோ இவர் வந்து நீங்கள் டீச்சர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் அதை உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசணும்னு சொல்லியிருப்பார். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிடுவாங்க. அட் த சேம் டைம் அன்றைக்கி நைட்டே வந்து அந்த பொண்ணு, காணாமல் போன பொண்ணு திருப்பி வந்திருக்கும். அது வந்து அங்கேருந்து கேட் வாட்ச்மேன் வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே அவர் வந்து அங்கேயே இருக்க சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அவர் பார்க்க போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பட் அந்த பொண்ணு உள்ளே போயிட்டு இருந்த சமயத்தில் சேம் அதே மாதிரி காதெல்லாம் சத்தம் கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் யாரோ அந்த பொண்ணை வெட்டிக்கிட்டே வர மாதிரி தெரியும். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி கையில் அந்த சிம்பிள் தானாக வரையும். அதுக்கப்புறம் யாரோ அந்த பொண்ணை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. பட் அந்த நேரத்தில் நைட்டில் லட்சுமி மேனன் தனக்கு யாரோ தூக்கில் தொங்க விடுற மாதிரி அவங்க கனவு கண்டிருப்பாங்க. ஆனால் ஆதி அந்த நேரத்தில் அவர் வெட்டி வந்து பார்த்துருப்பாரு. பட் அவர் வர்றதுக்குள்ளேயுமே வந்து அந்த பொண்ணை வந்து கொன்றுவாங்க. அவர் வந்து பார்த்துட்டு சரி இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து அந்த போலீஸ் எல்லாமே ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து ரெக்கவரி பண்ணிடுவாங்க. அவங்க வந்து போலீஸ் வந்து யார் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், பார்த்தது வந்து இவர் தான் பார்த்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் இங்கே ஒரு இடத்துல நான் ஒரு அமானுஷ்யம் பண்ணுறவங்க வந்து யாரோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த பொண்ணு டெத் ஆனது அந்த அமானுஷ்யம் பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே இதை இந்த டீன் வந்து ஏற்கனவே ஒருத்தர் பேசினார்ல, அவருக்கு இவர் கால் பண்ணி சொல்லுவார். அந்த பொண்ணு கீழே இறங்கி போகும்போது தான் ஆதி அந்த கையில் சேம் அதே மாதிரி டேட்டூ இருக்கிறத அவர் பார்ப்பார். அந்த காலேஜுக்குள்ளே ஒரு பழைய லைப்ரரி ஒன்று இருக்கும். அதை வந்து கிங்ஸ்லேட்டை கேட்டுட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டேட்டூ சேம் அதே மாதிரி கலரில் அங்கே இருக்கும். அதாவது கண்ணாடியில் வந்து இருக்கும். அதை பார்த்து சூரிய ஒளியில் அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ இங்கே தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி
செக் பண்ணுவார். அப்போ அங்கே லைப்ரரியன்ட்ட வந்து கேட்கும்போது இங்கே யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த 3 பேர் அன்றைக்கி நைட்டு வந்து இங்கே வந்து தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணி கலாட்டை பண்ணாங்க. அதே மாதிரி லட்சுமி மேனன் இங்கே அடிக்கடி வருவாங்கன்றதை அவங்க சொல்கிறாங்க. இந்த சேம் டைம் இது நடந்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் வந்து லட்சுமி மேனன் வந்து தீசஸ் சப்மிட் பண்ணி அவங்க ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு செத்தது வந்து கனவுல வரும். ஸோ அவங்களால தீசஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்து இது பண்ணிவிட்டு வெளியில் வருவாங்க. ஸோ இதே நேரத்தில் ஆதியும் இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையில் இருக்குது, லட்சுமி மேனனுக்கு இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருவார். அவர் வந்து அங்கேருந்து தீசஸ் முடிச்சுட்டு வந்து உட்காந்து 2 பேரும் கேண்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க 2 பேர்த்தையும் யாரோ வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. அப்போ அவர் சொல்லுவார், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் தனியாக இல்லை, உங்களை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களை பின்னாடி யாரோ தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நைட் லைப்ரரி வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. பட் நைட் நீங்கள் லைப்ரரி வாங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் சொல்கிறேன், வாங்க நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சென்ட்ரல் லைப்ரரிக்கு போவாங்க 2 பேரும். அங்கே போயிட்டு எல்லா இடத்துலையும் ஆவியோட பேசக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்போட எல்லா இடத்துலையும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸு கேமரா எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப லட்சுமி மேனன் நாங்கள் வந்துடுவாங்க. ஸோ அந்த இதில் எப்படியாவது அதாவது இந்த ஆவி எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன நினைப்பார்னா லட்சுமி மேனன் உடம்புக்குள்ள தான் அந்த ஆவி இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருப்பார். பட் அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஹேண்ட் கேப் போட்டு உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க கேட்காம அந்த ஹேண்ட் கேப்பை கழட்டிடுவாங்க. ஸோ கழட்டினதுனால அங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஆவிகள் வந்து நிறையா அங்கே வரக்கூடிய இருக்கும். லட்சுமி மேனன் பக்கத்துலேயே ஒரு ஆவி வந்து உட்காந்துருக்கும். அந்த ஹேண்ட் கேப்பை கலட்டின உடனே வந்து அவங்க மேலே அந்த ஆவி அட்டாக் ஆகி அவங்கள தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடும். அது கடைசி நேரத்தில் அவங்கள வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து இழுத்துட்டு போயிடும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து லட்சுமி மேனனை தான் அந்த ஆவி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் இந்த ஆவி அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்க நினைப்பாங்க. பட் முடியவே முடியாது. இந்த இடத்துல லட்சுமி மேனனை வந்து இந்த ஆவி வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு இது டீஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து கரண்டெல்லாம் போனதுக்கப்புறம் லட்சுமி மேனன் அந்த இடத்துல தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ இவங்க தான் அந்த டாக்டர்கிட்ட தான் மேலே தான் வந்து ஆவி இருக்குன்றதை கடைசியில் ஆதி கண்டுபிடிச்சிருவார். அந்த நேரத்தில் யாரோ வந்து அந்த லட்சுமி மேனனை வந்து அங்கே அந்த லைப்ரரியிலேருந்து வெளியே இழுத்துட்டு போயிடுவாங்க. அது மட்டும்தான் அவரால் இது பண்ண முடியும். பட் அவரால் அந்த லேடியை வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதை அட்மிட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு இங்கிட்ட வந்து இவர் வந்து வீட்டில் உட்காந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பார். பட் என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியாது. இது எதனால் நடக்குது ஐயா அதுன்னு கூட இவர் தெரியல. பட் அதே இதில் வந்து கிங்ஸ்லி வந்து இவர் ஒரு சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. சரி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அங்கே அவருக்கு வந்து அந்த லைப்ரரி போனதுக்கப்புறம் தானே இந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ லைப்ரரியில் தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியில் ஒவ்வொரு ஏரியாவாக சுற்றி பார்த்துட்டு வர்றப்ப அங்கே ஒரு பியானோ ஒன்று இருக்கும். அந்த பியானோவில் அந்த இதில் ஏதோ தொட்டோன்னே அவருக்கு ஒரு வேவ் சவுண்டு மாதிரி கேட்கும். ஸோ இந்த பியானோலேருந்து தான் ஏதோ ஒன்று நம்மளுக்கு லிங்க் ஆகுது, அந்த பியானோலேருந்து தான் யாரோ நம்மக்கிட்ட பேச விரும்புகிறாங்க அப்படின்றத அதை நினைப்பார். சரி ஓகே, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளால் சரியாக கேட்க முடியல, இதை கரெக்டாக நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஏரியாவில் போய் பார்க்கும்போது ஒரு சிம்பிள் ஒன்று கிடைக்கும் அந்த ஏரியாவில். சரின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளை வச்சு இங்கே என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுவாப்பில். அந்த சேம் டைம் அங்கே வந்து என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்துச்சோ அதே இதை இங்கே கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போது தான் இங்கேயும் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியில் அந்த சிம்பிள் வரும்போது அது ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் அந்த அவர் வந்து காப்பாற்றி கூட்டு வரும். அதாவது அடுத்த ஐடியாவுக்கு வந்து அவர் கொண்டு போகும். அதாவது நம்ம ரேடியோவில் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்பர் இருக்குல்ல, அதே மாதிரி இவரும் வந்து அந்த நம்பர் அவங்க அந்த லைப்ரரியில் கிடச்சா அந்த நம்பரை வச்சு பார்ப்பாங்க. அதில் 444 அப்படின்ற ஃப்ரீக்வன்சி தான் அந்த லேடி அந்த ஆவி வந்து இவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி நம்பராக இருக்கும். ஸோ அதை வச்சு அது என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அது காடுக்குரியது, அதாவது காட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸில் கேட்பார். அந்த சிம்பிள் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ட்ரை பண்ணுது, நீ அதை என்னென்னு பார்த்து செக் பண்ணு, அது ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது பியானோலேருந்து தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா நியரஸ்ட்டில் இருக்க சர்ச்சுக்கு பக்கத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியோட அதாவது அந்த மியூசிக் நோட்டை வந்து அவர் ட்ரை பண்ணுவார். அதாவது அவருக்கு கேட்டிருக்கும்ல அந்த ஃப்ரீக்வன்சிஸ் அதை வந்து அந்த ஒரு சவுண்டு கேட்கும், அதை வந்து மியூசிக் நோட்டை ட்ரை பண்ணிட்டு அதை எழுதுவார். எழுதி கொண்டு போய் நியரஸ்ட்டில் இருக்க சர்ச்சில் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஓகே, அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்படி நான் இந்த சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன், அங்கே ஒரு காலேஜ் இருந்துச்சு, அந்த காலேஜில் இந்த சர்ச்சை தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஃபாதருக்கு அவங்க மேலே ரொம்ப கோவம் வந்து அந்த இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இடம், அதனால் நான் அதுக்கு உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து போயிடுவார். ஸோ அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் அந்த சர்ச்சை விட்டுட்டு வாதி வெளியில் வரும்போது காருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த காருக்குள்ளே சேம் அதே மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்ம ரேடியோ இருக்கும்ல, ரேடியோவில் அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா தெரியும். ஸோ ரேடியோவில் அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி ஆன் பண்ணுவார். அப்போ அந்த
மியூசிக் நோட் வந்து கண்ணாடியில் ஒட்டிக்கும். காரில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போகிறதுக்கு வழி சொல்லும். ஸோ அதே மாதிரி அவர் போவார். அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு வயசான ஒரு காட்டுக்குள்ளே, பயங்கரமான ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போய் நிற்கும் வண்டி. அங்கே ஒரு இடத்துல போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் நீங்கள் யார், என்ன இந்த மியூசிக் நோட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க கேட்டால், நான் அந்த மெடிக்கல் காலேஜில் அங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு, அங்கேருந்து தான் இந்த மியூசிக் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ தான் அவர் சொல்லுவார், அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க இருந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட பழைய டீன். அவங்க தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் சர்ச் எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து ஓனராக இருந்தாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தா சிம்ரன். ஓகே, அந்த சிம்ரன் அவங்க வந்து இப்போ இந்த இதில் ரொம்ப அனாதையாக இருக்கிறவங்க, அதாவது கை கால் வராமல் இது இருக்கிறவங்க, அந்த பிள்ளைகள் எல்லாத்தையுமே தத்தெடுத்து அவங்க கொண்டு வந்து விடுறவங்க எல்லாத்தையுமே அவர் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, மியூசிக்கல் மூலியமாக வந்து குழந்தைங்களோட பிரெயின் மண்டு அவங்களோட எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக அவங்கள கொண்டு வர முடியும், கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து காப்பாற்றி இது பண்ண முடியுன்றதை அவங்க வந்து மியூசிக்கல் தெரப்பி அது மூலிமா வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு அவங்க வளர்த்துட்டு வந்த 44 பிள்ளைங்களும் திடீர்னு இறந்து போயிடும். அதனால் நான் அங்கே 44 அந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து நான் தான் தூக்கிட்டு போய் புதைச்சேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே சேம் டைமத்தில் கிங்ஸ்லி அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அவங்க பின்னாடி ஒரு பெரிய வவ்வால் கூட்டமே வெட்டிக்கிட்டு இருக்கும். பட் ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து வெளியில் வந்துட்டு இங்கே லட்சுமணன் வந்து பார்த்திங்கன்னா, லட்சுமணன் நல்லா இருப்பார். ஓகே, அவங்ககிட்ட வந்து நான் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பேய் வந்து பிடிக்காது. பட் எங்கள் அம்மாவுக்கும் வந்து உடம்புக்கு முடியாமல் இருந்த சமயத்தில் நான் அதை கவனிக்காமல் விட்டதுனால எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ நான் மியூசிக்கில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. அப்படின்றதுனால தான் நான் இந்த பேய் ஆவிகள் எல்லாத்தையும் வந்து நான் திருப்பி இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன்ட்ட சொல்லுவாங்க. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 2 பேர்த்துக்குமே ஒரு லவ் டச் மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அன்றைக்கி நைட் அவங்களோட ஸ்டே பண்ணிடுவாங்க. திடீர்னு சேம் அதே மாதிரி லட்சுமணனுக்கு மறுபடியும் இதாகும். ஆனால் அதை நைட்டில் அந்த காட்டில் இருந்தார் பார்த்திங்கன்னா, அவங்க போய் அந்த 44 பிள்ளைகளை புதைச்ச இடத்துல போய் தேடி பார்த்தா அங்கே அவங்களோட பாடி இருக்காது. அதுக்கு பதிலாக வவ்வாலில் பாடம் பண்ண ஒரு பாட்டில் மட்டும்தான் இருக்கும். சேம் டைமத்தில் லட்சுமணனுக்கு ஒரு கனவு வரும். அதில் வந்து அவங்க யாருக்கோ ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களால தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது அது யாருன்னு பார்த்தா சிம்ரன் தான் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமணன் உடம்புக்குள்ளே இருப்பாங்க. அதை வந்து ஆதி கண்டுபிடிச்சிருவார். சரி, ஓகே, இதை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து கரெக்டாக செக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது கேஷுவாலிட்டிக்கு போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த ஆவியை வந்து அவங்கள ஐசியூவுக்கு கூட்டிகிட்டு போகும். ஐசியூவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து சிம்ரன் வந்து உயிரோடு தான் இருப்பாங்க. பட் அவங்க வேறு பேரில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாக மட்டும்தான் இருக்கும் ரெக்கார்டு. பட் அவங்க 30 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோமா ஸ்டேஜ்லேயே இருக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஸோ அதனால தான் இருக்கேன். சரி, இறந்த அந்த பொண்ணுக்கு அப்புறம் வந்து யார் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா, அந்த செத்து போன 3 பேர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னதனால் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிடும். அப்போ ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, போலீஸ் வந்து அந்த நீ வந்து தேவையில்லாத வேலை பார்த்துருக்க, உன் மேலே கேஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்க வந்து அந்த போலீஸ்காரருக்கும் அதே மாதிரி காதில் அடிபட்டு அவரும் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுவார். அதே சமயத்தில் சிம்ரனை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு டாக்டர் இருப்பாங்க. அதே நேரத்தில் போலீஸ் உள்ளே வந்துடும். டீன் வந்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, உங்களை வந்து நாங்கள் வந்து அந்த மேடமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, டயானா மேடம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்பாங்க. ஆனால் டீன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சமயத்தில் டீனுக்கு வந்து அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்து அவரும் செத்து போயிடுவார். அந்த ஆவியில் வந்து டீனையும் கொன்றும். அதே நேரத்தில் ஆதி இங்கே வர்றப்போ இங்கே அவர் இறந்து கிடப்பார். அவர் கையில் வந்து அந்த வவ்வால பாடம் பண்ண பாட்டில் இருக்கும். அதே நேரத்தில் லண்டன்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரிஜினல் ஓனர் வருவாங்க. அவங்க தான் அந்த மேடம் டயானா, அதாவது சிம்ரனோட ஹஸ்பண்டாக இருப்பார். அவங்க வந்து வெளியில் அவங்க வெண்டிலேட்டரை விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து சைன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிங்ஸ்லி வந்து ஆதிக்கு சொல்லியிருப்பார். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆதி அங்கேருந்து நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஓனர் ஹஸ்பண்ட் வந்து பார்க்கும்போது ஒரு பாட்டில் தானாக வந்து விழுகும் கீழே. அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து அனஸ்தீசியான் இருக்கும். இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அது சேம் வவ்வால் வந்து பார்த்திங்கன்னா ஆதியை வெட்டிட்டு வரும். அப்போ அந்த பாட்டில் கீழே விழுந்து வெடித்து சிதறிடும். அது தீப்பிடிச்சு அந்த செய்வனை செஞ்ச அந்த இது வந்து எல்லாம் அழிஞ்சிரும். ஸோ இது ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிக்கிட்டு இருப்பார். இது எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது என்னென்ன நடந்துச்சுன்ற டீட்டெயில்ஸ்லாம் லட்சுமி மேனன்ட்ட வந்து ஆதி வந்து ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் டயானா, அதாவது சிம்ரனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த டாக்டர் வந்து அங்கே செத்து கிடப்பார் மர்மமாக.
அதை வந்து அங்கே ஆதி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிம்ரனை அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் கூட்டு போயிடுவாங்க லைப்ரரிக்கு. அது சேம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து லைலா வருவாங்க. வந்து அவருக்கு டோசேஜ் அதாவது இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷம் போட்டு அவரை கொன்றுவாங்க. கொன்னுட்டு திருப்பி அவங்களும் லைப்ரரிக்குள்ளே வருவாங்க. அப்போ தான் தெரியும் லைலா தான் வந்து ஒரு செக்கப், அதாவது வந்து சவுண்ட் தெரப்பியை வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 44 பிள்ளைங்களுக்கு வந்து ராங் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சிம்ரன் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு போகும்போது லைலா வந்து அவங்கள அடித்து அவங்கள வந்து கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. அவங்கள வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து கோமா ஸ்டேஜுக்கு போனதுனால அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைலா வந்து செகண்ட் ஹேண்டாக வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் முடிச்சிருப்பார். இவங்களும் வந்து இதை கண்டுபிடிச்சிருவார். ஆனால் இவங்க அதுக்குள்ளேயும் இவருக்கு வந்து பாய்சன் கொடுத்து அவங்கள கொன்றுப்பார். சரின்னு சொல்லிட்டு லைலா இங்கே வந்துட்டு எப்படியாவது நான் உன்னை கொன்றுறேன், அதாவது வந்து நேராக லைப்ரரிக்கு வந்துட்டு சிம்ரனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஆதியும் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ ஆதியும் லட்சுமி மேனனும் சேர்ந்து லைலாவை எப்படியாவது தடுத்து சிம்ரனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே அவங்க வந்து லைலா வந்து சிம்ரனை கொல்ல போவாங்க. பட் அந்த நேரத்தில் வந்து நிறையா பிள்ளைங்க வந்து அந்த ஆவிகள் வந்து அவங்கள வந்து காப்பாற்ற வரும். ஸோ இதுக்கடுத்து வந்து ஆவிகள் வந்து காப்பாற்றுச்சா, சிம்ரன் திருப்பி உயிரோடு வந்தாங்களா, அந்த லைலா என்ன ஆனாங்க அப்படின்றத மீதி படத்தோட கதை. கடைசியில் ஆதி வந்து என்ன ஆனார், அந்த சிம்ரனும் அந்த குழந்தைகளும் அடுத்து என்ன ஆனாங்கன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ். நன்றி.